பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, சஃபர் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைகள், சடங்கு சம்பிரதாயங்களுக்கு இடமே கிடையாது. காரணம், என்னவெல்லாம் நமக்கு நிகழ்கிறதோ எல்லாமே அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கிறது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படுகிற தீங்குகள் இடர்களாக இருந்தாலும் சரி, அதை தருவது அல்லாஹுதான் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபு வாக்கித் லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தோம். ஹுனைன் போருக்காக நாங்கள் புறப்பட்டு சென்றோம். அப்பொழுது காஃபிர்கள் ஒரு இலந்தை மரத்துக்கு அடியில் தங்களுடைய போர்க்கருவிகளை தொங்கவிட்டு மக்கள் பள்ளியில் இழத்திகாஃப் இருப்பதை போல அந்த மரத்துக்கு கீழ் தங்கினார்கள். இதை கண்ட நாங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டோம், அல்லாஹ்வின் தூதரே, காஃபிர்கள் செய்வது போல் எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்துங்கள் என்பதாக நாங்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய கூட்டத்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள் அந்த கூட்டத்து மக்கள் கேட்டதை போன்று என்னிடம் கேள்வி கேட்கிறீர்களா? அவர்கள்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள், மாற்றார்களுக்கெல்லாம் பல கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கும் கடவுள்களை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் ஒன்றும் விபரம் அறியாதவர்கள், அமைதியாக இருங்கள் என்று கூறியதை போன்று நீங்களும் என்னிடம் கேட்கிறீர்களே. இஸ்லாத்தில் இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் இடமே இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு உணர்த்தி காட்டி இருக்கிறார்கள்.